தாராள குணத்தை பற்றி சமீப காலமாக அதை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தாராள குணத்தை பற்றி, ஜெனராசிட்டி பத்தி உங்கள்கிட்ட பேச நான் ஆசிக்கிறேன். நான் சொன்னேன், இப்ப இன் ஆர்டர் டு கெட், நம்ம ஏதாவது பெறணும்னா நம்ம என்ன பண்ண, வி மஸ்ட் கிவ். அப்போ டு பி ட்ரூலி ஹாப்பி, சந்தோஷமா உண்மையா இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்னா, எனக்கு சந்தோஷம் வேணும்னா நான் மற்றவங்ககிட்ட முகம் கோணாம மூஞ்சி குளிக்காம நான் உங்கள்கிட்ட சந்தோஷமாக அவங்களை சந்தோஷப்படுத்தணும். அப்பதான் நான் சந்தோஷமா இருக்கணும். அதான் உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் என்று சொல்லும் பொழுது இதுவும் ஒரு உதாரண குணம் தான். உதாரண குணம் இதுல கொடுக்கறது மட்டும் இல்ல, நீங்க தாராள குணம் உள்ளவர, தாராள குணம் உள்ள இதுல மட்டும் இல்ல, பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல, மற்றவங்க ஹாப்பி ஆல்சோ, அவங்க சந்தோஷப்படுத்துறதும் முக்கியம். ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை நம்ம அடையணும்னா முதல்ல ரொம்ப அமைதியாக பொறுமையோட நான் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும்? அவங்க கர்த்தருடைய திட்டத்துல இருக்காங்களா, ஃபாலோ பண்ணாங்களா, போல வேதத்தை வாசிக்கிறாங்களா, அப்படி ஃபாலோ பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்கள அப் பண்ணி தூக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆஸ்வதிக்கப்படும். ஆண்டவரே வாயிலிருந்து மற்றவங்களை ஆற்றக்கூடிய அந்த கிருபை உள்ள வசனங்கள் வருவதாக என்று ஏன் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது? First of all, I thank my Lord. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை அவங்க கொடுத்து உங்களை பேச எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக பிரதர் கிரண் பாலிக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் எனக்கு இந்த பிளாட்ஃபார்த்தை குறித்து பேச கொடுத்திருக்கார், அவரையும் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட நம்ம பார்க்கலாம், இப்பொழுது இந்த தாராள குணத்தை பற்றி சமீப காலமாக அதை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தாராள குணத்தை பற்றி, ஜெனராசிட்டி பத்தி உங்கள்கிட்ட பேச நான் ஆசிக்கிறேன். அதாவது நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது மைய கருத்து கிவ் அண்ட் இட் ஷால் பி given to you, அதை பொறுத்துதான் இந்த மைய கருத்தே வரும். ஓகே, பல சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஏன் நான் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன்றேன், ஒழுங்கா சர்ச்சைக்கு போறேன், வேதம் வாசிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், எல்லாம் பண்றேன், காலை 4 மணிக்கு ஜெபம் பண்றேன், எல்லாம் பண்றேன், பட் why I am not being blessed? Because there is somewhere something gone wrong. அதாவது ஒரு கிராக் இருக்கு, அந்த கிராக் வழியா சம்திங் பூஸ் அவுட் போயிட்டே இருக்குது. அது என்னன்னு பார்த்து நம்ம கிராக்கை சீல் பண்ணிட்டோம்னா அப்ப நம்ம ஆஸ்வதிக்கப்படுவோம். அதை பத்தி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போகிறேன். நம்ம எப்பமாவது என்னைக்காவது ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அவங்க ஒரு நிலைமைக்கு போறாங்க, ஒரு ட்ரை சுச்சுவேஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல வேதம் வாசிக்க தோணல, ஜெபம் பண்ண தோணல, உபவாசம் பண்ண எனக்கு தோணல, அதனால டல் அடிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு காலகட்டத்துல அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன செய்யணும்னா, we need to call somebody. இப்போ நான் எனக்கு எந்த மாதிரி சூழ்நிலை போயிருந்தேன்னா, நான் போய் பிரதர் கிரண் பாலை கூப்பிட்டு அவர்கிட்ட நான் பேசி எப்படி இருக்கீங்க, என்ன எது அப்படின்னு அவர்களுடைய கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அவர்கிட்ட விட்டேன்னா எனக்கும் அது என்ன ஆகும்னா, எனக்கு அது என்னையும் பூஸ்ட் பண்ணும். ஏன்னா பூஸ்ட் பண்ணும்போது என்னன்னா, என்னுடைய வறட்சி நிலைமை மாறி அது தண்ணீர் பாய்ச்சப்படும். தண்ணீர் பாய்ச்சப்படும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் இருக்காது. அப்ப ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷனுக்கு நான் கொண்டு வர முடியும். ஏனென்றால் நான் ஒருத்தரிடம் அவரிடம் பேசி அவர் எப்படி கர்த்தர்கள் வளர்கிறார், அவர் வேதம் எப்படி வாசிக்கிறார், ஜெபம் பண்றாரா, என்ன எதற்கு கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கும் பொழுது எனக்கு அந்த உற்சாகம் திரும்பி வருகிறது. அதைத்தான் நம்ம இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த நாளிலே அந்த தலைப்பு கேட்ட ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Proverbs chapter 11 verse 25. நான் பைபிள் இங்கிலீஷ் தமிழ் கொஞ்சம் கலந்து நான் பேசுவேன். So bear with me. Proverbs chapter 11 verse 25. உதாரண குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இன்னொரு படிங்க சிஸ்டர். உதாரண குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். வாங்க, அப்போ அந்த இந்த நம்ம பார்க்கும்போது ரெண்டு பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த உலகத்துல. ஒண்ணு தட் இஸ் லா, பிரமாணம்னா லா, ஸ்பிரிச்சுவல் லா. இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் லா, இன்னொன்று நேச்சுரல் லா. ஸ்பிரிச்சுவல் லா என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22 படிங்க. ஆதியாகமம் 8:22. ஜெனசிஸ் சாப்டர் 8 verse 22. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும்
சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று ஒளிவதில்லை தம்முடைய என்று எழுதி சொன்னார். விதைப்பும் மறுப்போம் அது that is a spiritual law. We cannot change that. We can tell the Lord, Lord, முதல்ல அறுத்துக்கிறேன் அப்புறம் விதைக்குன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் ஆதியில நியமிச்சது என்னன்னா முதல்ல விதை அப்புறம் தான் அறுப்பேன். இது ஸ்பிரிச்சுவலா. ரெண்டாவது ஸ்பிரிச்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1:8. யோசுவாவின் புஸ்தகம் 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்போ நான் ஒரு என்னுடைய வழியை வாக்கிய பண்ணுவதற்கும் நான் புத்திமானம் இருப்பதுக்கு என்னன்னா அங்கிட்டு போக வேண்டியதில்லை. நான் செய்ய வேண்டிய காரியம் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருக்கணும். அதை தெளிவிருக்கிறபடி எல்லாம் நான் செய்ய கவனமா இருக்கு. இரவும் பகலும் அதை மெடிடேட் பண்ணி கொண்டே இருக்கணும். அப்பந்தான் நான் வழியை வாய்க்க பண்ணும் புத்திமான் நடந்து கொள்ள முடியும். இதுவும் ஸ்பிரிச்சுவல் தான். இதுவும் மாற்ற முடியாது. சரி, ஓகே, இது இப்ப வச்சுக்கலாம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். புத்திமானம் இருக்கணுமா, வழி வாய்க்க பண்ணணுமா, இந்த புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் அடுத்து நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது ஆவிக்குரிய பிரமாணம், ஸ்பிரிச்சுவல். நேச்சுரலா என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு பந்தை எடுத்து நான் டேபிள ஊட்டி விடணும், அந்த பந்தை அப்படி உண்டுகிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனா எப்படி நிறுத்துறது? ஒரு கையை வச்சோ ஒரு கட்டையை வச்சோ ஸ்டாப் பண்ணி நிறுத்திடலாம். அதே போல ஒரு ஸ்லோப்ல ஒரு மலையில ரோட்ல ஒரு வண்டி கார் இறங்கிட்டே வருது, பிரேக் எல்லாம் வண்டி மூவ் ஆயிட்டே இருக்கு, நின்று நிக்காது. நம்ம ஏதாவது ஒரு போர்ஸை வச்சு ஒரு தடுப்பை வச்சுட்டு அந்த வண்டி நிறுத்த முடியும். இது நிறுத்திடலாம். ஏன்னா அந்த சரிவான உள்ளது எல்லாம் மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பிரமாணம் இருக்கும் பொழுது அதை ஸ்டாப் பண்ண நம்மளால முடியும், இல்ல நிறுத்தலாம் அப்படின்ட்டு. அது நேச்சுரல்லா இயற்கையின் பிரமாணம். அப்போ இந்த இயற்கையின் பிரமாணத்தை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எது வேணாலும் செய்ய அதுக்காக மாத்த முடியும். ஆனா ஸ்பிரிச்சுவலா மாத்த மாட்டாரு. நல்ல ஞாபகம், ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் மாத்த மாட்டாரு. விதைப்பும் மறுப்புனா விதைச்சுதான் ஆகணும் அறுக்கிறதுக்கு. ஆனா இந்த நேரத்துல சூரியன் கிழக்க உதிச்சு மேற்கே மறைகிறது பிரமாணம், நேச்சுரல் லா. ஆனா அதை ஆண்டவர் நிக்க வைக்க முடியும். தன்னுடைய ஊழியக்காரன் வார்த்தையை கனம் பண்ணுவதற்காக வேண்டி சூரியனை நீ அயலான் சந்திரனை கிபியன் தரித்து என்று யோசுவா சொன்ன பொழுது அது தரித்து நின்றது. ஆனா நிக்காது. ஆனா நின்றது ஏன்? தன்னுடைய ஊழியக்காரன் வார்த்தையை கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த இயற்கை நீதியை நேச்சுரலாக அவர் மாற்ற முடியும். அப்ப ஸ்பிரிச்சுவலா மாற்ற முடியாது, நேச்சுரலா கேன் பி சேஞ்ச்டு. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு உதர உணவுள்ள ஆத்மா செழிக்கும். யார் தண்ணீர் பாய்ச்சினா அவருக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இது ஆங்கிலத்துல ஆம்பிளிஃபிகேஷன்ல கொஞ்சம் நல்லா போட்டுக்க, அதை நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன் பாருங்க. The generous man is a source of blessing and shall be prosperous and enriched. Okay, and he who waters, he will himself be watered, reaping the generosity he has sown. அது தாராள குணம். உதார குணம்ங்கிற தாராள குணம் இருக்குது. தாராள குணம் அவன் எப்படி விதைச்சானோ அவன் அதே அந்த தாராள குணத்தை அவன் அறுவடை செய்வான். அப்போ generous soul will be made rich, and he who waters will himself be watered, reaping the generosity he has sown. Thank you, Admin. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்ப that means என்ன? The soul that blesses will be enriched. எந்த ஆத்மா மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறதோ அந்த ஆத்மா செழிக்கும். அந்த யார் மற்றவங்களுக்கு வாட்டர், நான் சொன்னேன்ல, இப்ப நான் ஆவிக்குரிய வறட்சியில இருக்கிறேன், என்னால வேதம் வாசிக்க முடியல, என்னால ஜெபம் பண்ண முடியல, என்னால உபவாசம் இருக்க முடியல. நாய் கால் பாச கிரண் பால் அவரை கூப்பிட்டு நீங்க எப்படி இருக்கீங்க, படிக்கிறீங்களா, வேதம் படிக்கிறீங்களா, நல்லா படிங்க, உற்சாகம் படுத்தும் பொழுது எனக்கு வாட்டர் பாய்ச்சப்படுகிறது. அப்போ a generous person will prosper and he refreshes others. நான் உற்சாகப்படுத்தும் பொழுது I also will be getting refreshed. ஓகே, அப்போ தட் இஸ் என்ன அர்த்தம்னா வசனத்தை என்ன சொல்றது? generosity will be rewarded. உங்களுடைய உதாரணத்த குணமும் உங்களுடைய தாராளமான குணம் என்ன ஆகுதுன்னா ஒரு ரிவார்ட் பண்ணப்படும். ஒருத்தருக்கு ஒரு கப் ஆஃப் வாட்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா கூட you will receive the cup of water in return. அது உங்களுக்கு திருப்பி அதை கொடுக்கப்படும். Proverbs 11:25 எசன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா the liberal soul shall be made fat. அதாவது உதாரமா கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மானது செழிக்குன்னா கொழுமையாக இருக்கும் என்று அது சொல்லப்படுகிறது. அது எப்படின்னா நம்ம நம்முடைய வாழ்க்கையானது ஒரு தாராள குணம் உள்ளதாக, ஒரு மனதுருக்கம் உள்ளதாக,
ஒரு இரக்கம் உள்ள குணம் உள்ளதாக, மற்றொரு உதவி செய்யக்கூடிய குணம் உள்ளதாக இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்முடைய ஆத்மா செழிக்கும் என்று பார்க்கிறோம். அதைத்தான் சாலமன் ராஜா என்ன சொல்றாருன்னா, அந்த வெர்ச்சு ஆஃப் ஜெனராசிட்டியுடைய பலன்கள் மகிமையை பத்தி சொல்றாரு. அப்ப இதைத்தான் இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தை வந்த பொழுது லூக்கா எழுதிய சுவிசேஷம் 6:38 எம்பசைஸ் பண்றாரு. லூக்கா 6:38, லூக் சாப்டர் 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரித்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பாருங்க, அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி போடப்படும். போடுவார். யார் போடுவார்கள்? மற்றவங்க போடுவாங்க. இப்ப நம்ம எவ்வளவு கொடுக்கிறோமோ அதே போல குட் மெஷர், press down, shaken together, running over will be put into lap bosom by others. அதுதான் இதனுடைய மகிமை. நம்ம கொடுக்கும் பொழுது இப்ப given to you full stop வச்சிருக்காம ஆண்டவர் அங்க give and it shall be given to you. ஆனா அதை குவாலிஃபை பண்றாரு, எம்பசைஸ் பண்றாரு, அதை விரிவா சொல்றாரு. a good measure, pressed down, shaken together, running over அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத பார்க்கிறோம். ரெண்டு அதைத்தான் அப்போஸ்தலர் பவுலும் 2 கொரிந்தியர் 9:6-7 சொல்றாரு. 2 Corinthians chapter 9 verse 6 and 7. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். He who sows sparingly will also reap sparingly. He who sows bountifully will also reap bountifully. Very simple. பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு யங் பர்சன் ஒருத்தர் இருக்காரு. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஊழியக்காரருடைய மனைவி, அந்த ஊழியக்காரர் ஒரு பெரிய ஊழிய ஸ்தாபனத்துல வேலை செஞ்ச ஒரு மிஷனரி, அவர் இறந்துட்டாரு. அவரோட மனைவி 2 பிள்ளைங்க இருக்கு. ஒரு பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படிக்குது. பையன் கொஞ்சம் சிக்லி பர்சன், சின்ன பையன். இந்த அம்மாவுக்கு ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. வேற சோர்ஸ் ஆஃப் இன்கமே கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த ரெக்வெஸ்டை என்னோட தெரிஞ்ச குரூப்ல நான் போட்டு விட்டோன்னு என்ன ஆச்சுன்னா, ஒரு யங் பர்சன், ஒரு யங் கப்பல், அவருக்கு கல்யாணம் எனக்கு கொஞ்சம் நாள் தான் ஆகுது. அவர் உடனே என்ன பண்ணாரு, ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த சகோதரி ஒரு முன்பின் பார்த்தது கிடையாது. சரிங்க, நான் பார்த்து பேசியிருக்கேன் அவங்க அந்த சகோதரிட்ட. ஏன்னா நான் சொன்னதை வச்சு அவருக்கு சின்சியர் தாராள குணம் உள்ளதுனால, உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்க வரபடி அந்த உதார குணம் இருந்ததுனால அலோகேட் ஒரு பிக் அமௌண்ட் அது கொடுத்துட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் எப்படி உங்களுக்கு இது மாதிரி கொடுக்கணும் உங்களுக்கு மனசு தோணுச்சு? உங்க அப்பா அம்மா கொடுக்குறத நீங்க பார்த்து நீங்க அபியாசம் பண்ணிக்கிட்டீங்களா? எப்படி உங்களுக்கு இது வந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் என்ற எண்ணம் எனக்குள்ள வந்துகிட்டே இருந்தது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நான் எது கொடுக்க முன்னாடி ஜெபம் பண்ண, ஆண்டவர் எனக்கு கொடுக்கட்டுமா சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சரி கொடுன்னு சொல்வாரு. அப்ப நான் கொடுப்பேன். அப்போ கொடுக்கும்பொழுது எனக்கு என்ன அதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொன்னாரு, உனக்கு 2 ஆடு இருந்தா ஒருத்தர் இல்லாதன்னு உனக்கு புரிய சொல்லிக்காரு. அதை தான் நான் சின்ன வயசுல ஃபாலோ பண்ணிட்டு வரேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் சொல்றாரு, இப்ப இதனால உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய ஆபீஸ்ல எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. நான் ஐடில இருந்தாலுமே எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. என்னோட சுப்பீரியர் நல்ல பேர் நான் எடுத்திருக்கேன். எனக்கு நல்ல ஃபேவர்ஸ் கிடைக்குது, நல்ல சேலரி ரைஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ எங்க வாட்டர் பண்ணாரோ வாட்டர் பேக், நீர் பாய்ச்சவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற வசனத்தின்படி இந்த தாராள குணமுணத்தோடு அவர் என்னென்ன செய்தாரோ அது அவருக்கு திரும்ப வாய்த்தது என்று பார்க்கிறோம். பட் நீங்க உலகத்தை பார்த்தீங்கன்னா, உலகத்தார் அவங்களுடைய நடவடிக்கை அப்படி கிடையாது. முதல்ல நான் தனக்கு, அதுதான் மிஞ்சி போய் தான் மற்றவனுக்கு நம்ம போகிறோம். நம்மளாம் பாருங்க, இந்த கோவிட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல போய் நின்னீங்கன்னா கியூல நிக்கணும். ரவுண்டா போட்டிருப்போம், கியூல நிக்கணும். இன்னும் ஒருத்தரா போய் தான் வாங்க முடியும். அப்படி வாங்கும்பொழுது முதல்ல சொல்லுவான், நான் போய் முதல்ல வாங்கிக்கிறேன். இருக்குது எல்லாத்தையும் பறிக்கிறோம். எல்லா பேக்கெட் ஆஃப் ரைஸ், உளுந்து, பருப்பு எல்லாத்தையும் பறக்க எடுத்துட்டு மீது ஒண்ணுமே இருக்காது. நம்ம 2வது ஆள் போய் வாங்க ஒண்ணுமே இருக்காது. நான் போது என்ன கவனிச்சுக்கிறேன், அப்புறம் மற்றவங்களை திங்க் பண்ணுவோம். இதுதான் வேர்ல்டு அப்படி நினைக்கிறது. லெட் மீ கெட் மை ஃபர்ஸ்ட் அண்ட் யூ கேன் கோ அண்ட் சி வாட் எவர் லெஃப்ட் அவுட் யூ, அதெல்லாம் உனக்கு அதை எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனா காட் ஹஸ் எ டிஃபரண்ட் பிளான் இன் ப்ரொவைடிங் குட் திங்ஸ் ஃபார் அவர் லைஃப்ஸ். நான் சொன்னேன், இப்ப இன் ஆர்டர் டு கெட், நம்ம ஏதாவது பெறணும்னா நம்ம என்ன பண்ண, வி மஸ்ட் கிவ். அப்போ டு பி ட்ரூலி ஹாப்பி, சந்தோஷமா உண்மையா இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்னா, எனக்கு சந்தோஷம் வேணும்னா நான் மற்றவங்ககிட்ட முகம் போடாம மூஞ்சி துளிக்காம நான் உங்கள்கிட்ட சந்தோஷமாக அவங்களை சந்தோஷப்படுத்தணும். அப்பதான் நான் சந்தோஷமா இருக்கணும். ஓகே, அதான் உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும் என்று சொல்லும் பொழுது இதுவும் ஒரு உதாரண குணம் தான். உதாரண குணம் இதுல கொடுக்கறது மட்டும் இல்ல. ஓகே,
நீங்க வந்து தாராள குணம் உள்ளவரா, தாராள குணம் உள்ள இதுல மட்டும் இல்ல, பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல, மத்தவங்க மேக் அதர்ஸ் ஹாப்பி ஆல்சோ, அவங்க சந்தோஷப்படுத்துறதும் முக்கியம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை நம்ம அடையணும்னா முதல்ல ரொம்ப அமைதியாக பொறுமையோட நான் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும்? அவங்க கர்த்தருடைய திட்டத்துல இருக்காங்களா, ஃபாலோ பண்றாங்களா, போல வேதத்தை வாசிக்கிறாங்களா, அப்படி ஃபாலோ பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்கள அப் பண்ணி தூக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஆஸ்வதிக்கப்படும். only as we give to others, God opened the channels of supply from which we receive. நல்ல பத்தி மறுபடியும் நான் சொல்றேன். only when you give to others, கிவ்ங்கிறது வந்து இட்ஸ் காமன் டேர்ம். அது கீழே பொருள் வரலாம், டைம் வரலாம், எனர்ஜி வரலாம், பிரேயர் வரலாம், என்ன வேணா வரலாம். only when you give to others, God will open the channels. அந்த பையனுடைய கதையை நான் சொன்னேன். ஒரு பெரிய அமௌண்ட் அந்த சகோதரி ஆபரேஷனுக்கு கொடுத்தான். God opened the channel. என்ன சேனல்? பீஸ் ஆஃப் மைண்ட் இன் த ஒர்க்கிங் பிளேஸ். அவங்க சுப்ரீம் ஆபீசர் நல்ல பேரு, அவர் இன்க்ரிமெண்ட், சேலரிஸ் இதெல்லாம் கிடைக்குது. எப்படி? God will open the channels and to bless him. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள். ஒன்னு கிவர்ஸ், another one takers. கிவர்ஸ் எப்படி பாத்தீங்கன்னா God is so good to all to us. அவர் வந்து அவரு இந்த ஆங்கிலத்துல சங்கீதத்துல வசனம் வந்து he daily loads us with benefits அப்படின்னு ஒவ்வொரு நன்மையான நிறுத்தி ஆக்குறார் அவர். அப்போ அப்போ அவர் அந்த மாதிரி லோட் பண்ணும்போது நம்முடைய ஆட்டிடியூடு ரெஸ்பான்ஸும் அந்த குட் திங்ஸ் நம்ம அவர்கிட்ட இருந்து பெற்றதுக்கு குறித்து நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கு? ஆண்டவரே இன்னைக்கு நன்மையான நிறைய பண்ணிரு, என் கையை நிரப்பினீரப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கு? எல்லாமே எனக்கு அமாஸ் பண்ணி எல்லாம் வந்துக்கிறேன், எனக்கு அமாஸ் வெல்த் கொடுங்க 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 சொல்லி நம்ம சோறு கட்டிட்டு சேட்டா வச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அல்லது இந்த எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஐ எம் கிவிங் டு அதர்ஸ், எனக்கு கொடுத்து கிவ் கிவ் ரிசீவ் அப்படி பண்றோமா? அல்லது எப்படி? இட்ஸ் லைக் ஒரு வாட்டர் டேங்க்ல தண்ணி விழுந்துட்டு இருக்கு, அது ஃபில்லாக அது அவுட்லெட் தண்ணி போயிட்டே இருக்குது வேற மற்ற இடங்களுக்கு, ஃபில்லிங் அண்ட் கோயிங், அவுட்லெட் இன்புட் இன்லெட் அவுட்லெட் இன்லெட் அவுட் போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி நம்ம இருக்கோமா நம்ம பாக்குறோம். அது கிவர்ஸ் ஆர் டேக்கர்ஸ். God is a giver. And John 3:6, God so loved the world, he gave his only begotten son as a sacrifice for the salvation of all mankind. தண்ணீர் பாய்ச்சப்படும் சொன்ன அந்த பிரமாணம் ஸ்பிரிச்சுவல் லா இங்க செயல்பட ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தன்னோட ஒரே குமாரனை இயேசு கிறிஸ்து கொடுத்ததுனால நவ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அரௌண்ட் தி வேர்ல்ட் பிகம் தி சில்ட்ரன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. சோ அதே போல பிதாவாகிய தேவன் ஒரு கிவர், ரைட்? டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் நான் சொன்ன அந்த உலகத்துல, ஒன் தட் கிவர்ஸ், another one takers. எல்லாம் எனக்கு கொடு வாங்கிட்டு இருக்க டைப். ஒன்னு கொடுக்குறவங்க, அன்றரை நம்பி கொடுங்க, நான் கொடுங்க, நான் பெற்றுக்கிட்டு மத்தவங்க கொடுப்பேன் சொல்றவங்க. யூஸ் சேனல் ஆஃப் பிளெஸிங் சொல்றோமே, என்ன ஆசீர்வாத வாய்க்கால மாற்றும் என்று சொல்லும் பொழுது ஆசீர்வாத வாய்க்கால் என்ன? நீங்க ரிசீவ் பண்ணி மற்றவங்க கொடுக்கன்றதுதான் அர்த்தம். அதே போல இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது அவர் வந்து இந்த உலகத்தில் நடந்த ஊழியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தர் வருவனுக்கெல்லாம் டைம் இவ்வளவு பிஸியா இருக்கேன் அப்படி வராத அதெல்லாம் ஒன்றும் சொன்னது கிடையாது. அவர் எல்லாரையும் அன்பு செய்தாரு, அவங்க டீச் பண்ணாரு, ஹீலிங் கொடுத்தாரு, ஃபீட் பண்ணாரு, டெலிவர் பண்ணாரு, பிளஸ் எல்லாத்தையும் பிளஸ் பண்ணாரு, மருத்துவ உயிரோடு எழுப்பினாரு. அந்த மாதிரி அவரு through his vicarious death on the cross, அந்த சிலுவையில அந்த போற மரணம் அடைஞ்சதுனால என்னதுன்னா நம்ம பாவ சாபத்தை எல்லாம் ஏத்துக்கிட்டு நமக்கு பாவம் மன்னிப்பு அந்த கல்வாரி சிலுவையில அவர் கொடுத்தார். So he is also giver, his own life is also giver. What about Holy Spirit? Holy Spirit also giver. எப்படி? அவர் நமக்கு வந்து he gives us fruits and gifts to the believers. விசுவாசியான உங்களுக்கு எனக்கும் ஆவிக்குரிய கனிகளையும் வரங்களையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். God wants us to give to others the water of life as he has given us. As we are watering others, we also will be watered ourselves. நம்ம மற்றவங்களுக்கு வாட்டர் பண்ண அவங்க லைஃப்ல நம்ம வாட்டர் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் வாட்டர் தண்ணி பாய்க்கப்படும். மற்றவர்களுக்கு தண்ணி பாய்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு நமக்கு வாழ்க்கை தண்ணி பாய்ச்சப்படும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேட்டுப்பாளையம் பக்கத்துல ஒரு லேடி இருந்தாங்க, ஒரு வயசானம்மா இருந்தாங்க. அவங்க பேர் லெல்லி அம்மா. அந்த அம்மா வயசாயிட்டு அவங்க ஆண்டோட சொன்னாங்க, ஆண்டோடே எனக்கு வயசாயிட்டு என்ன பண்ண, என்னால ஊழியம் பண்ண முடியல, நான் இருந்து வேஸ்ட், என்ன ஆச்சு, என்ன ஒண்ணுமே பண்ண முடியல, என்ன பண்ணட்டும், அதனால ஓடி ஆடி வேலை செய்ய முடியல, ஒரு மற்றவங்களுக்கு
போய் சுவிசேஷம் மத்தியில வந்து வயசாயிட்டு என்ன பண்றது, யூஸ்லெஸ்ஸா இருக்கேன் அப்படின்னு. அப்ப ஆண்டவனாரு, சரி நீ உன்னால என்ன நல்லா செய்ய முடியும்னு கேட்டாரு. அவர் சொன்னா, நல்ல டீ போடும் ஆண்டவரே அப்படின்னு இருக்காப்ல அந்த அம்மா. சரி ஒரு நல்ல டீ போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்றது, டெய்லி டீ போட்டு ஒரு பாத்திரத்தை டீயை வை, ஆண்டவர் சொல்றாரு பாத்திர டீயை வை, 2-3 கப்பை பக்கத்துல வை. ஒரு நாள் ஒருத்தனும் வரல. 2ஆவது நாள் ஒருத்தன் வந்தான், ஒரு டீ குடிச்சான், காசு ஒரு நாள் வேண்டாப்பா போ அப்படின்னு. 3ஆவது நாள் 2 பேரு. இப்படி கொஞ்ச நாள்ல பார்த்தா நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. வந்து அந்த டீ அருமையா இருந்திருக்கு. உட்கார்ந்து குடிக்கும் பொழுது இந்த அம்மா பேச ஆரம்பிக்குது. என்ன அது பக்கத்துல ஒரு கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரியில மாணவர்கள்லாம் வந்து இந்த அம்மா போற வில்லியம்மா போற டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவன் கேக்குறாரு, என்னப்பா எப்படி இருக்க? இந்த ஆமாமா எங்க அப்பா அம்மா நான் ஊர்ல தனியா இருக்கேன், அனாதையா இருக்கேன், இங்க ஏதாவது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். அப்படியாப்பா கவலைப்படாதுன்னு சொல்லி இந்த அம்மா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருக்குது. என்ன தண்ணீர்? ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல், ஒரு 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 என்கரேஜ்மெண்ட். இப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் உள்ள என்னப்பா எங்க அப்பா அம்மா சண்டை போடுறாங்க அப்படி ஒருத்தன் வந்து சொல்லுவான். அவனுக்கு ஒன்று பேசி எடுத்து அவனுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை. ஒருத்தது எங்க ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் வரலமா, கவலைப்படாது, நாளைக்கு ஆண்டு அனுப்புவாரு, மறுநாள் பால் வரும். இப்படியாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த அம்மா வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த அம்மா பேசி 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 அவங்க வாழ்க்கையில தண்ணீர் பச்சிட்டு இருக்கு. அப்ப அவங்க சொன்னா, அந்த அம்மாட்ட போய் பேச அவங்க நிம்மதியா இருக்கிற, வாடா போனான்னு பசங்களையும் கூட்டிட்டு வருவாங்க. இப்படியாக அந்த அந்த இடம் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம் அந்த வீட்டுக்கு வெளியில. என்னன்னு கேட்டாங்கன்னா, இல்லையம்மா நிச்சயத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டாங்க, இறந்துட்டாங்க. பயங்கர கூட்டம். ஃப்ரஸ்ட்ரேஷனா அவ்வளவு பெரிய கொஞ்சம் முக்காவாசி அந்த கல்லூரி பசங்க தான் வந்து இந்த அம்மாவை எடுத்துட்டு போய் பெரிய ஊர்வலமா போய் அதை நல்லொடுக்கம் பண்ணாங்க. அப்ப அந்த அந்த கூட்டம் அவங்களே சோத்திரம் வச்சு பேசும்போது ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்றான். நான் ரொம்ப மன உடைஞ்சு வருவேன், டீ குடிக்கும் போது அம்மா பேசுற வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். அப்ப நான் ஒரு மனவஞ்சி அப்பா அம்மா சண்டை போடுறாங்களா எப்படி பண்ணுவேன் வந்து நிற்பேன். எனக்கு பாடலாம் புரிய மாட்டேங்குதே, இந்த அம்மாட்ட சொல்லுவேன், பரிசுத்தவங்க ஹெல்ப் பண்ண இருப்பா, நீ கேளுப்பா, உனக்கு ஆண்டவர் உதவி செய்வாரு. இப்படி சொல்லி இந்த அம்மா என்கரேஜ் பண்ணனால இப்ப நான் நல்லா படிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்றான். இப்ப இந்த அம்மா வந்து நம்ம ஒண்ணு சேவை சொல்லி உட்கார்ந்து இருந்தாங்கன்னா தனியா தான் கலரிக்கு போயிருப்பாங்க. யாரும் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் இந்த அம்மா சொந்த பந்தம் யாருமே இல்ல. கார்பரேஷன் வந்து எடுத்துட்டு கொண்டு போய் பதிச்சிருப்பான். ஆனா என்ன ஆச்சு, தனக்கு உண்டான இதை மத்தவங்க அந்த பையங்க வாழ்க்கையில தண்ணீர் பாய்ச்சதுனால இந்த அம்மா தண்ணீர் பாய்ச்சப்பட்டாங்க. எப்படி எந்தெந்த தண்ணீர் பாய்ச்சி செடிகள்லாம் வளர்ந்ததோ அந்த செடிகள் எல்லாம் சேர்ந்து இந்த அம்மாவுக்கு கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. அல்லேலூயா. இதுதான் தண்ணீர் எவ்வளவு தண்ணீர் பாய்ச்சப்படும். அல்லேலூயா. அவங்க தனிமை நினைச்சிருந்தாங்கன்னா, நான் தனிமையா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி தனிமையா இருந்திருந்தாங்கன்னா தனிமையாவே போயிருப்பாங்க. ஆனா தனிமையில ஆண்டுட்டு கேட்டாங்கன்னா, உனக்கு என்ன, உன் கையில முதல்ல என்ன இருக்கு அதை காட்டு. அதே போலதான் அந்த சமீபத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவர் எனக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க. ஓசூர் பக்கத்துல ஒரு அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அந்த அம்மா போய் அவங்க பாஸ் அடிக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால என்ன பண்றது தெரியல, ரொம்ப வாழ்வாதாரத்திற்கே கஷ்டமா இருக்கு, ஜீவனத்துக்கே கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்ன பொழுது அப்ப அந்த பாஸ் கேட்டுக்கிறேன், சரி நீங்க உங்களால என்ன நல்லா செய்ய முடியும், நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு. ஐயா எனக்கு நல்ல முறுக்கு சுட தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிக்க, சரிம்மா ஓகே முறுக்கு சொல்றியா, ரைட், நான் உனக்கு ஒரு சின்ன கடை வாங்கி வச்சு தரேன்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டர் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் கை பணத்தெல்லாம் போட்டு அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல சின்ன கடையில ஒரு கடை போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் எல்லாம் வாங்கி கொடுத்து முறுக்கு மாவு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த அம்மா முறுக்கு போட ஆரம்பிச்சது. போட 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 பாத்தீங்கன்னா அந்த முறுக்கு அவ்வளவு டேஸ்ட். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றவங்க யாருமே அங்க வந்து முறுக்கு சாப்பிட போக மாட்டாங்க. அப்படி பிசினஸ் அப்படி ஃபிளரிஷ் ஆக ஆரம்பிச்சது. 50,000 60,000 அந்த மாதிரியான பணம் ஆரம்பிச்சது. என்ன ஆச்சு, அதனுடைய லாபத்தெல்லாம் கூட இந்த அம்மா சபை கொண்டு ஆரம்பிச்சது. நம்ம ஒண்டி சரியா பிள்ளைகள் கிடையாது, லாபத்தெல்லாம் சபை கொண்டு வர ஆரம்பிச்சது. என்ன சொல்ல வர, பாஸ்டர் இந்த அம்மா வாழ்க்கையில தண்ணீர் பாய்ச்சினாரு, தாராள குணத்தோட தண்ணீர் பாய்ச்சினாரு. இந்த அம்மா என்ன பண்ணுது, இந்த பணத்தை எடுத்து இவருடைய வாழ்க்கையில தண்ணீர் பாய்ச்சது, சபைக்கும் இவருக்கும் சேர்த்து தண்ணீர் பாய்ச்சது. ஓகே, கிவ் அண்ட் இட் ஷல் பி given to you. நம்மளுடைய வாட்டர் லைஃப்ஸ் ஆஃப் அதர்ஸ், மற்றவங்க கொடுக்கணும். பாருங்க, நம்மகிட்ட நிறைய பேருக்கு டேலண்ட்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, சிங்கிங் டேலண்ட்ஸ், ஸ்பீக்கிங் டேலண்ட்ஸ், இந்த மாதிரி டேலண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. இதனால ஹிட்டன் அது இப்ப லேட்டன் டேலண்ட். லேட்டன் டேலண்ட்னா அன்டெவலப்டு
ஹிடன் டேலண்ட். ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு தாளந்து ஆண்டவர் வச்சிருக்காரு. தாளந்து இல்லாத மனுஷனே ஆண்டவர் படைக்கல. ஒருத்தருக்கு நல்ல பாட்டு பாட தெரியும், ஒருத்தருக்கு நல்ல பேச தெரியும், ஒருத்தர் நல்ல எக்ஸிக்யூட் திங்ஸ் பண்ண தெரியும், ஒருத்தர் நல்ல அட்மினிஸ்ட்ரேட் பண்ண தெரியும். இந்த மாதிரியான நிறைய சில பேர் நிறைய திங்க் பண்ணி லா பேச தெரியும், சட்டத்திட்டம் பேச, இப்படி பலருக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹிடன் அன்டெவலப்டு அந்த பொட்டன்ஷியல் விச் இஸ் பீங் வேஸ்டட். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த உனக்கு கொடுத்த தாளந்தை யூஸ் பண்ண. அந்த தாளந்து தான் மேரி அம்மாவுக்கு டீ போடுறது தாளந்தும், இந்த அம்மாவுக்கு முறுக்கு சுட தாளந்தும் இருந்தது. அந்த தாளந்து என்ன வச்சிருக்க? இப்ப ஆண்டவர் ஒரு கையில ஒரு கப்பு தரைய தண்ணி கொடுத்தாருன்னா அந்த கப்பு தண்ணி தான் நம்மகிட்ட எதிர்பார்க்காரு. பெரிய அண்டவை எதிர்பார்க்கல. அவர் சொன்னா, உன்ட்ட என்ன எனக்கு கொடுத்தேன்? ஒரு கப்பு தண்ணி தானே கொடுத்தேன், அது நீ அந்த எனக்கு கொடு அப்படின்றாரு. அப்ப அப்படி சொல்லும் பொழுது அந்த அப்படி சொல்லும் பொழுது when we are interested with the talent, நம்ம நம்பி ஆண்டவர் தாளந்தை கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு சந்தர்ப்பங்களை கொடுப்பாரு, அதை டெவலப் பண்ணி யூஸ் பண்ண கொடுப்பாரு. இப்ப எனக்கு நல்ல பேசக்கூடிய தாளந்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களையும் கொடுப்பாரு. அந்த சந்தர்ப்பம் கொடுப்பது மட்டும் அதை டெவலப் பண்ணி அது யூஸ் பண்ணதும் கொடுப்பாரு. இந்த நேரத்தில் என்னுடைய பையனை பத்தி நான் பேச விரும்புகிறேன். என்னுடைய பையன் அந்த சர்ச்செல்லாம் பாத்தீங்கன்னா சபையில முடிஞ்சோடனே அது எல்லாம் சேர்ஸ் எல்லாம் ஒதுங்கி வைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். யாரும் சொல்ல வேண்டியதில்லை, யாரும் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ. சில பேர் பார்க்கும் பொழுது வேலை செய்வாங்க. சர்ச்சில் பாஸ்டர் பார்க்கற அவனே படம் கட்டுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவன் பாட்டு எல்லாம் சேர்லாம் போடுவான். கம்யூனியன் டேபிளுக்கு எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கம்யூனியன் சம்பில் எல்லாம் வைப்பான். அது கம்யூனியன் முடிஞ்ச பிற்பாடு எல்லார் கையிலையும் போய் ஒரு 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 பிளேட்டை கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் எம்டி கப்ஸ் வாங்கிட்டு கலெக்ட் பண்ணுவான். இந்த தாளந்தை ஆண்டு கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் பார்த்தா ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்ல குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட், நீ பதில் போடுறே இல்லையோ, ஓகே, ஐ எம் வாட்டரிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க சொல்லுவாங்க, ஏன் அவங்க எல்லாம் பதில் பண்ண மாட்டேன், ஏன்டா போறேன்ட்டு. பட் எட்டிங்க டஸ் எதுக்கு சொல்ல வர, அந்த அவனுக்கு அந்த பிஆர்ஓ அந்த பப்ளிக் ரிலேஷன் அந்த தாளந்தை ஆண்டு கொடுத்துருக்காரு. டு பி ஹானஸ்ட் வித் யூ, எங்க சர்ச்சில் என்னையும் ஒய்ஃபையும் தவிர அந்த சர்ச் மக்கள் முக்கால்வாசி பேருக்கு உனக்கு தெரியும், எனக்கே தெரியாது. இவங்க யாருன்னா அந்த அங்கிள்மா, இது யாருன்னா இது இந்த ஆண்டிமா. அப்படி அவன் அவ்வளவு ஃபெமிலியர் ஆயிருக்கான். ஏன்னா தான் செய்யற வேலை கர்த்தருக்கும் செய்யறது. மனுஷனை பார்த்து செய்யாம தனக்கு கொடுத்த அந்த தாளந்தை அவன் கர்த்தருக்குன்னு செய்யறதுனால கர்த்தர் அதை ஒதுக்கி பண்ணிக்கிறாருன்னு பாக்குறோம். இப்ப நம்ம ஒரு டீச்சரா இருக்கோம் வச்சுங்களேன், சர்ச் ஸ்கூல் டீச்சரோ பிள்ளைகளுக்கு நம்ம வேதத்தை எடுத்து நம்ம படிக்க சொல்லி விவரித்து சொல்ல என்ன ஆகுதுன்னா நமக்கு என்ரிச் ஆகும். ஓகே, நமக்கு என்ரிச் ஆகும். நம்மளும் அதை அறிந்து கொள்வோம். இப்ப நான் உங்ககிட்ட அந்த மெசேஜ் சொல்லிட்டு இருக்கேன், ப்ரீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ரீச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா என்னுடைய மைண்ட்ல என்லைட்டன் ஆகிட்டே இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கேன், அதே போல இந்த தண்ணி எனக்கு பாய்ச்சப்படுகிறது. அதே போல இந்த ஸ்கூல் டீச்சர்ஸாலும் சரி, அதே போல சர்ச் ஸ்கூல் டீச்சர்ஸாலும் சரி, மற்றவங்களுக்கு அதை பத்தி சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் தங்களுடைய ஆத்மால அவங்க செழிப்பாக இருக்கிறார்கள். அதே போல ஒரு காங்கிரிகேஷனுக்கு நம்ம ஒரு சபையில நம்ம ப்ரீச் பண்ணும் பொழுது சரிதான், உங்களுக்கு டீச் பண்ணும் பொழுது சரிதான், அந்த ப்ரீச்சிங் என்னது நம்மளையும் கொள்மையாக்கும், என்ரிச் பண்ணும். As we water your congregation, you also shall be watered. Hallelujah. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, what kind of watering can God place in your hand? உங்களுடைய கருத்துல என்ன மாதிரியான ஒரு வாட்டர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? வாட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எல்லாம் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ன சந்தர்ப்பங்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கார் to pour refreshing life giving water to others life. அப்போ நான் தண்ணீர் பாய்ச்சல்னு சொல்லும் பொழுது என்ன மாதிரியான தண்ணீர் இருக்கு அப்படி சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகத்துல நம்ம சுற்றி எத்தனையோ மக்கள் இருக்காங்க. ஒருத்தர் சில பேர் லோன்ல தனியா இருக்காங்க, யாருமே பேசுறது கிடையாது. சில பேர் கணவன் இழந்திருக்காங்க, சில பேர் மனைவி இழந்திருக்காங்க, சில பேர் பிள்ளைகளால் டெசர்ட் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் நம்ம போய் ஒரு போன் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன ஏதுங்கிறத அவங்களுக்கு நீர் பாய்ச்சினேன். அப்போ அவங்களோட நான் வரேன், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் ஒரு 1 hour உட்காந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா யூஆர் வாட்டர் பாய்ச்சுறீங்க. அதே போல உங்களுக்கு அங்கே டாக்டர் பண்ணுவோம், நான் கூட்டிட்டு போன சொல்லி நீங்க போய் ஒரு 2 வீலர்லயோ 4 வீலர் கொண்டு போய் அவங்களை பிக்கப் பண்ணி டாக்டர் கூட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி மறுபடியும் விட்டீங்கன்னா வாட்டர் பாய்ச்சுறீங்க.
சோ இதெல்லாம் நீங்க செய்றீங்க. இதெல்லாம் வாட்டர் பஞ்சிங் உடனே பணம் மட்டும் இல்லைங்க. நீங்க சொன்னீங்க ஓகே நான் உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன், திறப்பின் வாசல் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த சகோதரனும் சகோதரியும் நினைச்சு நீங்க ஆண்டவரே அவங்களை சந்திங்க, அவங்க குழப்பத்தை மாற்றி ஜெபம் பண்ணீங்கன்னா வாட்டர் பாய்ச்சறீங்க, தண்ணீர் பாய்ச்சறீங்க. ஓகே, இன்னைக்கு நான் கேட்கிற கேள்வி என்ன, இப்போ இந்த நீங்க வந்து ஆர் யூ எ கிவர் ஆர் டேக்கர்? இந்த மாதிரியான சுத்தி ஆட்கள் இருக்காங்க, நம்ம சபையில நிறைய பேர் இருக்காங்க, சொல்ல முடியாம இருக்காங்க. என்னம்மா எப்படி இருக்குவா இருக்க, என்னமா இருக்கு, என்ன பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா, பிள்ளைகள் நல்லா படிக்காங்களா, ஒரு ஆறுதான வார்த்தை, ஒரு கம்ஃபர்டிங் ஒரு. அதனால சபைக்கு மக்கள் வர்றாங்க, நம்மகிட்ட யாராவது பேச மாட்டாங்களா, 4 வார்த்தை ஒரு ஒரு அன்பான ஒரு கன்சோலிங் வேர்ட்ஸ் நம்மகிட்ட பேச மாட்டாங்க. எத்தனை பேர் வர்றாங்க, நம்ம எத்தனை பேர் இப்படி பேசியிருக்கோம், பேசலாம் ஓடிடும். நம்ம டேக்கிங் டைம். ஆண்டு எடுத்தாரு உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவர் டைம் எடுத்தார். ஒரு வீட்டுக்கு போனார், சக்கை வீட்டுக்கு போனாரு, லாசஸ் வீட்டுக்கு போனார், உட்கார்ந்து எடுத்து அவங்களும் பேசினார். அவர் பிஸி மேன். அப்படி இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு போனார். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், இல்ல வெரி பிஸி, ஐ கேனாட் ஸ்பெண்ட் டைம். நோ நோ நோ. பணம் வந்துச்சு, பணத்தை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. திஸ் நாட் தேர். தே நீட் அ வேர்ட், ஒரு கம்ஃபர்டிங் வேர்ட். இந்த பாருங்க, ஒரு பெரிய ஃபுட்பால் மேட்ச் நடக்கும் வச்சுங்க, அதுல ஸ்பெக்டேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பான். அங்க ஒரு 11 பேர் தான் கீழே விளையாண்டுட்டு இருப்போம். ஆண்டு நம்மளை ஸ்பெக்டேட்டருக்காக அழைக்கல. உட்காந்து பாரு, ஃபுட்பால் பாரு, எவன் கோல் போடுறான், எவன் பெனால்டிக்கான அடிக்கிறான், பெனால்டி ஷாட் அடிக்கிறான், கார்னர் அடிக்கிறான், அதெல்லாம் பார்க்க அனுப்பல. அவர் ஃபீல்ட்ல விளையாடணும் ஆசைப்படுறாரு. ஒருத்தர் சொன்னார், கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் நாட் எ ஸ்பெக்டேட்டர் ஸ்போர்ட். காட் டிட் நாட் கால் us சிட் ஆன் தி ஸ்டாண்ட், பட் யூ வாண்ட் உட்கார்ந்து விளையாடணும் எதிர்பார்க்கிறாரு. அந்த கேம்ல நம்ம விளையாடணும். அதனால அப்போஸ்தலர் நடபடி நம்ம பார்க்கும் பொழுது God anointed Jesus Christ of Nazareth with the Holy Spirit and with the power, who went about doing good and healing all. அப்போ ஆக்சுவலா 10:38 படிங்க. அப்போஸ்தலர் நடபடி 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். சுற்றி திரிந்தார். குணமாகிற இருக்கல, சுற்றி திரிந்தா ஒவ்வொரு வில்லேஜா போறாரு. போயிட்டு ஒவ்வொரு இடமா சுற்றி திரிந்தார். அப்ப நம்ம இப்ப இந்த மாதிரி கேள்வி நமக்குள்ள கேட்டுக்கணும். நம்ம வந்து முடிஞ்ச நன்மை செய்யறோமா? நம்ம ரெண்டாவது கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அத வேதனைப்படுகிற, வருத்தப்படுகிற, கஷ்டப்படுகிற அந்த மக்கள் கிட்ட ஒரு அபிஷேகமான கரண்ட ஒரு கையை நீட்டி அவங்க ஹீலிங்காக, கம்ஃபர்ட்டுக்காக நம்ம ஜெபம் பண்றோமா? அல்லது ஆர் யூ போரிங் ஃப்ரெஷ் வாட்டர் on the dry desert of those around you? உங்க சுத்தி இருக்கவங்களுடைய அந்த வறட்சியான வாழ்க்கையில உங்க அன்பு என்ற அந்த செழிப்பான தண்ணீரை, ஃப்ரெஷ் அந்த ஜீவ தண்ணீர், அந்த ஃப்ரெஷ் வாட்டர், அந்த சுத்தமான தண்ணீர் போடுறீங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஹார்ட் கொஸ்டின்ஸ். இது வந்து இதோட நம்ம ஆன்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம் வச்சுங்களேன், நம்முடைய தேவனுக்கு அது ஒரு மகிமையா காணப்படும். பாருங்க, when we help others, மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம தம்மை ஹெல்ப் பண்ணிக்கிறோம். நான் அதை ஏற்கனவே சொன்னேன், நான் ப்ரீச் பண்றேன், நான் டீச் பண்றேன், பண்ணும் பொழுது அது எனக்கும் பதிலாகுது. அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகும் சரி, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகும் சரி, பிள்ளைகளுக்கு வேதத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கும் பொழுது என்ன கேட்டீங்கன்னா, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ இப்ப நம்ம சுத்தி பார்க்கணும், யாராவது ஒரு அப்பண்டான நம்ம சபையில யாராவது ஒருத்தர் ஒரு தேவையோடு இருக்காங்களா? அந்த தேவை என்பது அவங்க யாரோ வருத்தப்பட வச்சுட்டாங்க, அல்லது யாராவது ஒரு சிக்கா இருக்காங்களா, அல்லது யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது தேவை இருக்கா? ஓகே, நம்ம எல்லாருமே எல்லாத்துக்கும் எல்லா பணமும் கொடுக்க முடியாது, அதை பத்தி நான் சொல்லல. பட் யூ கேன் ஸ்டாண்ட் இன் தி கேப் அண்ட் ப்ரே ஃபார் தம். அது பண்ணலாமே. அப்போ ஏதோ ஃபேமிலி இன் கிரைசிஸ், ரூட்ஸ் அ ஹேண்ட் டு ஹோல்ட் தம். ஒரு ஃபேமிலி இருக்காங்க, கிரைசிஸ்ல போயிட்டு இருக்காங்க, ஒரு ரீசன்ட் ஒரு டெத் நடந்து போச்சு, நீங்க போய் உட்காந்து சும்மா ஒண்ணும் பண்ண வேண்டாம், போய் எனக்கு சோதனை பேசலாம் சொல்லிட்டு உட்காந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் என்னாகுன்னா, எனக்கு துக்கத்துல பங்கெடுத்துக்குள்ள ஒரு சகோதரனோ சகோதரி வந்திருக்காங்க என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு அளவுக்கு நிம்மதி கிடைக்குது. ஓகே, அவங்க கையை ஆறுதல் கிருப்பா பிடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆறுதல் வரும். ஓகே, நம்ம நிறைய பேர் இருக்காங்க, they need a healing touch, they need a comfort touch. அதை நம்ம கொடுக்குது. அதை தான் ஆண்டோட இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, நீ வந்து ஃபுட்பால் கேம்ல உட்காரல, நீ விளையாடு.
அவர் நல்லா பண்றாரு, அவர் பண்றது மேல விசில் அடிச்சு பாக்குறதுக்கு இல்ல, நம்ம அழைக்கப்படல. நம்ம உள்ள இறங்கி விளையாடணும். எப்படி தேடி ஆண்டவரே ஒருத்தர் காமிங்க, அவருக்கான ஜெபம் பண்ணணும், ஒருத்தர் கம்ஃபர்ட்டா பேசணும், ஒருத்தருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒருத்தருக்கு நான் ஏதாவது வண்டி எடுத்து ஹெல்ப் பண்ணணும், யாருன்னு காட்டுங்க ஆண்டவருக்கு, கண்டிப்பா காமிப்பாரு அவரு. Is there anyone who just needs someone to be there? Is there a family in crisis who needs a hand to hold and someone to care? Is there a hurting, lonely person who needs a friend? சில பேர் மனைவி இறந்திருப்பாங்க, பிள்ளைய விட்டுட்டு போயிருப்பாங்க, அது தனியா ஒண்டியான வீட்டு கதை பிடி உட்காந்துட்டு இருப்பாரு மோட்டோடைய பார்த்துட்டு. அவர்கிட்ட நீங்க போய் பேசலாம், வாங்க நம்ம வாக்கியம் போயிட்டு இல்லாம சர்ச்சுக்கு வாங்க, நான் உட்காந்து பேசலாமே அவர்கிட்ட. ஏங்க வாட்டரிங் வந்து நாட் ஓன்லி மணி, ஐ டோல்ட் யூ இட் இஸ் டைம், இட் இஸ் எனர்ஜி, இட் இஸ் பிரேயர், இட் இஸ் பி வித்தம். இதெல்லாம் தான் வாட்டரிங். இதெல்லாம் செஞ்சாதான் நமக்கு வாட்டரிங் பண்ணப்படும். தண்ணீர் பாய்ச்சவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் வந்து கிளீனா சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து கேர் கிவர்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நிறைய ஆட்கள் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க நான் போன் பண்றேன், இது வந்து எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் பெட்ரிட்டா இருக்காரு, ஒரு ஆள் அனுப்புங்கன்னா ஒரு ஆளை அனுப்பிடுவாங்க. அந்த ஆளுக்கு கொஞ்சம் மெடிக்கல் பத்தி தெரியும், கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பார். சாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க குடும்பம், எங்க சொந்தக்காரங்க மத்தியில ஒருத்தருக்கு சோகம்லாம் போயிடுச்சு, அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, ரொம்ப சிக்கானாரு. அப்புறம் ரொம்ப இதுக்கு அப்புறம் தென் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, ஒரு கேரிக்கு ஒரு மாதிரி ஒருத்தர் வந்தாரு. அவர் ஆனா எல்லாத்தையும் பார்த்தது அவருடைய மனைவி தான், எல்லா கூடயே இருந்து எல்லா தேவையான நேரத்தையும் அந்த உணவுல ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் உணவு தான் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுத்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு ஆள் கூட இருந்தா, ஏன்னா பெட்ல இருந்து உட்கார வைக்கிறது, பெட்ல இருந்து ஒருத்தர் தூக்கணும், இவங்களால தூக்க முடியாது. இவங்களுக்கே பாவம் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, அவங்க மனைவியும் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, உடம்புல சில பலகீனம் இருக்கு. இருந்தாலும் அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு தன்னால முடிஞ்ச அளவு அந்த கேரை தன்னுடைய கணவருக்கு கொடுத்தாங்க. ரைட்டா? அது பெட்ல இருந்து எடுத்து சேர்ல உட்கார வைக்கிறதுக்கு முடியாது. அது மாதிரி சேர்ல உட்கார்ந்து தூக்கி டாய்லெட் கூட்டு போறதுக்கு முடியாது. அப்ப சேர்ல இருந்து எடுத்து பெட்ல படுக்க வைக்க முடியாது. அதுக்கு தான் ஒரு ஆளை ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கூப்பிட்டு பண்ணாங்க. பட் என்ன சொல்ல வரா, மெயின் திங் நைட் எழுந்துச்சு இந்த டைமுக்கு இது கொடுக்கணும், இந்த டைம் இது கொடுக்கணும், இது கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணது யாரு? அவங்க மனைவி தான். அதான் கேர் கிவர். அவங்களுக்கே ஒருத்தர் தேவைப்படுது, ஒரு சப்போர்ட் தேவைப்படுற நேரத்துல அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தன்னுடைய கணவருக்கு தண்ணீர் பாய்ச்சினாங்க. தண்ணீர் இந்த பதிலான நீங்க சொல்ல அதான் நீங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள அதெல்லாம் எப்படி கண்டிப்பா வச்சா செய்யணும் இல்லைங்க, அதான் மெயின். அதாவது கணவர் கனவி தானே, மனைவியுடைய கடமை தானே கணவரை கவனிப்பது. எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். இல்ல பையன் பண்ணணும் இல்ல, அவங்களும் எனக்கு முடியல, வெரி டயர்ட், என்ன பண்ண முடியாதுன்னு படுத்துட்டாங்க, யாரு கவனிப்பா? இவங்க அவங்க மனைவி செஞ்சாங்க. அப்போ நாங்க என்ன பண்ணோம், ஸோ வி வாண்ட் டு கிவ் a blessing to them சொல்லிட்டு we used to visit them, we used to கால் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசி அவங்க போன்ல ஜெபம் பண்ணி இந்த மாதிரியான அவங்கள அப்டேட் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ அவங்க வாட்டர்ல அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரியாக தண்ணீரை பாய்ச்சணும். இது சொந்தத்துல நடந்தது. அப்போ வந்து இது ஒரு அவங்க ரிசீவ் பண்றது ஒரு சந்தோஷம். ஓகே, ஒருத்தர் நம்மள மேல கர்சனையாக ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலி வந்து கேட்டுச்சு எப்படி இருக்கீங்க, என்ன ஏதாவது செய்யணுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல வந்து கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு போனாலே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது. நாங்க கிட்டார்லாம் தூக்கிட்டு போவோம், நானே எங்க மனைவி பையன்லாம் போயிட்டு கிட்டார்லாம் எடுத்து போய் பிளே பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தி கொண்டு வந்து ஜாப் பண்ணிட்டு வருவோம். அப்போ பிள்ளைட்டு போக முடியாது, போன் பண்ணி எப்படி இருக்கீங்க, என்ன எது எதாவது வேணுமா என்ன ஏதுன்னு கேட்டு போவோம். ஓகே, இதை எதுக்கு சொல்லக்கூடாது. இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, தண்ணீர் பாய்ச்சவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நம்மளை சுற்றி தேவையான மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. மணி இஸ் நாட் தி ஒன்லி திங். Need to spend time. We need to pray for them, intercede for them, stay with them, talk to them. இதெல்லாம் முக்கியம். அதான் சொல்ல வரேன் நானு. அதான் சொல்றேன், ஆர் யூ ஜெனரேஷன்? நீங்க தாராள குணம் உள்ளவர்களா, உதார குணம் உள்ளவர்களா? இதான் உதார குணம் இருந்துச்சுன்னா இது எல்லாமே இருக்கும் அதுல. அப்பதான் அதுலதான் கிவர்ஸ் வரும், நாட் டேக்கர்ஸ் வராது, கிவர்ஸ் வரும். 9 பிரசங்கி 9:10 படிங்க. செய்யும்படி உன் கை நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய், நீ போகிற செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய், ஏனோ தானே செய்யாதீங்க. இப்ப என்னால முடியும், ஒரு போன் பண்ணி அவர்கிட்ட பேச முடியும்னா பண்ணுங்க. என்னங்க என்ன டைம் இருக்கு, நான் அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட உட்காந்து பேசணும் முடியுங்க, செய்யுங்க. அது எனக்கு டைம் இருக்கு, அவர் கூட்டிட்டு அங்க போன இங்க போனா போங்க.
உன் பலத்தோட செய்யன்னு சொல்லிருக்காரு ஆண்டவர். இன் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டுக்கணும் ஆங்கிலத்துல, ஈச் டே இஸ் காட்ஸ் கிஃப்ட், இட்ஸ் ஆல் யூ ஜஸ்ட் கெட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த ஹார்ட் ஒர்க் ஆஃப் ஸ்டேயிங் அலைவ். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா, yeah, whatever turns up, grab it and do it. And okay, each day is gift and it's all you get in exchange for the hard work of staying alive. Make the most of each one. Okay, whoever turns up, grab it and do it heartily. Whatever turns up, grab it and do it heartily. This is your last and only chance as it is. For there is neither work to do nor through the thing in the is come, where you are most certainly dead. That means when whatever hands finds to do it with all your strength. We need to do that. எனக்கு டைம் இருக்கு, I can do that. பண்ணுங்க. நம்ம சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க தாராள குணம் உள்ளவரா? Again putting the question back to நீங்க தாராள குணம் உள்ளவர்களா? கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். யார் தண்ணீர் பாய்ச்சணும் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உங்க லைஃப்ல என்ன தேவைப்படுதோ அந்த நீடை பார்த்து, எனக்கு தேவைப்படுதோ, ஐ ஃபைண்ட் தட் பர்சன் தட் ஹி ஹஸ் தட் நீட், ஸோ ஐ அம் கோயிங் டு டூ தட். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். பாருங்க, இந்த வேதத்துல வந்து 2 எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போ இந்த 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை, ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கும். 1 ராஜாக்கள் 17ஆம் வசனத்துல எலியா தீர்க்கதரிசி காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப அங்க பார்க்கும் பொழுது ஒரு ஜென்டை, புறஜாதியான ஒரு விடோ, அவருக்கு பேர் குறிப்பிடப்படவில்லை, சாரிபாத் விதவை என்று போடப்பட்டிருக்கிறது. சாரிபாத் விதவை என்று. அப்போ ஆண்டு சொல்றாரு, கேரி வந்து நீ கிளம்பு, நீ போயிட்டு அங்க சாரிபாத்துக்கு போ, அங்க ஒரு விதவைகிட்ட சொல்லியிருக்கேன், அவ உனக்கு தேவையான உணவை செய்து கொடுப்பாள் என்று சொல்லியிருக்காரு ஆண்டவர். இவன் அங்க போய் இவருக்கு அங்க உட்கார்ந்துட்டு, இந்த அம்மா வருது, வந்த உடனே விறகு பொறுக்கிட்டு இருக்கு. அவர் வா, நீ போய் கொஞ்சம் தண்ணி கொடுவான்னு கேட்கிற. இந்த அம்மா தண்ணி கிட்ட திரும்பி ஓகேன்னு திரும்ப உடனே கூட்டிங்க வா, முதல்ல எனக்கு அவர் அடைய பண்ணி எடுத்துட்டு வான்றாரு. இது சொல்லுமா, இருக்கிறதே கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சம் எண்ணெய், மாவுல எண்ணெயும் தான் இருக்குது, அதை வச்சு அடைய பண்ணி நானும் என் பையனும் சாப்பிட்டு சாகலான்னு இருக்கோம், இதை 4 வரை விறக புறக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இல்ல நீ முதல்ல பண்ணிட்டு கொண்டு வான்ட்டு. இந்த அவர் திருப்பி இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, கம்பல் பண்ணிட்டு முதல்ல எனக்கு வடை பண்ணி கொண்டு வருவான்னு சொன்ன உடனே வேற வழியில சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணி இருக்கிற மாவையும் எண்ணெயும் வச்சு பண்ணி ஒரு வடையை பண்ணி கொண்டு வந்து நம்ம கிட்ட குடுத்துறாரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த 3 வருஷம் பஞ்சம் இருக்குது, இப்ப நீ எனக்கு கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா, உன் மாப்பசிய தொட்டி என்னையும் ஆசீர்வதிக்கப்படாத. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவழிந்து போவதும் இல்லை, கலசின் தென்னை குறைஞ்சு போகிறது என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறார். அது கீழே அடுத்த 15-16 பண்ணுங்க. 17:15. அவள் போய் எளியவன் சொல்படி செய்தால் அவளும் வீட்டாரும் அனைவரும் சாப்பிட்டார்கள். 16, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அப்படின்னா என்ன இருக்குன்னா, இந்த சாரிபாத் விதவையானவள், ஒரு புறஜாதியான விதவை எலியாவின் வாழ்க்கையில ஒரு தண்ணீர் பாய்ச்சற. என்ன தண்ணீர் பாய்ச்சற? இருக்கிற மாவை எண்ணெயை வச்சு ஒரு வடை பண்ணி கொடுத்தா. ஓகே, பண்ணி கொடுத்ததுனால தண்ணீர் பாய்ச்சணும், தண்ணீர் பாய்ச்சப்படும் என்ற பிரமாணத்தின்படி அந்த 3 வருஷம் எலியாவை கொண்டு சொன்ன மாதிரி பானையில செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்து எண்ணெய் குறைஞ்சு போகவும் இல்லை. ஊர்ல மத்த எல்லாத்துக்கும் பஞ்சம், இவ வீட்டுல மட்டும் பஞ்சம் இல்லை. எப்படி? எலியாவுக்கு தண்ணீர் பாய்ச்சினா இவளுக்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டது. நாட் ஓன்லி தட், இன்னொரு அதிசயம் நடந்தது. என்னன்னா, செத்து போன மகனை எலியா உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார். அல்லேலூயா. செத்து போன மகனை எலியா உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார். அது ஒரு காரியம். 2வது ஒண்ணு பார்க்கும் பொழுது அவருடைய சீசன் ஆகிய எலிசா வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8-37 வரைக்கும் இருக்கு. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 8-37 வரைக்கும். அப்போ சுனேம் என்ற ஒரு ஊரானது இசக்கார் என்ற டெரிட்டரி, அந்த இசக்கார் அந்த வட்டத்துல அந்த பகுதி, இசக்கார் பகுதியில ஒரு ஊருக்கு பேர் சுனேம் என்று பேரு. அந்த சுனேம்ல ஒரு கணம்பொரிய ஒரு ஸ்திரீ வாழ்ந்து கொண்டு இருக்கா. நல்ல பணக்கார பொம்பளை, கணம்பொரிய ஸ்திரீயும் போட்டிருக்கு. அப்படின்னா அவ வந்து கிரேட் உமன், தமிழ்ல இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. அந்த வசதியான பொம்பளை, அந்த பெண்மணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். அப்போ அவர் தன் வீட்டாட்டு சொல்றாரு, இந்த மாதிரி எலிஷாங்கிற வராரு. அவர் வந்து எலிசா தீர்க்கதரிசி வந்து
ஒரு தேவ மனுஷன் நான் பாக்குறேன். அவருக்கு நம்ம என்ன பண்ணலாம், மாடியில இருந்து ரூம் போட்டுருவோம். ஓகே, அது வந்து தங்கட்டும் அப்படின்ட்டு ரூம் போட்டு சும்மா விடல. ரூமை போட்டா ஒரு கட்டில வச்சா, கட்டில் போட்டது மட்டும் இல்ல, உட்கார்ந்து படிப்பாரு எழுதுவாருன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள போட்டா. டேபிள் போட்டது மட்டும் இல்ல, எப்படி உட்காரு, எப்பவுமே கட்டில உட்கார முடியாத ஒரு சேரை போட்டா. சரி, இருட்டான என்ன பண்றது, ஒரு விளக்கு தண்டை வச்சா, ஒரு லேம்ப் ஸ்டாண்ட் வச்சுட்டா. எல்லாம் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம அவர் வந்து தங்க நேரத்தில் சாப்பாடும் கொடுத்துருப்பா. அது சாப்பாடு கொடுத்து போடல. பட் ஐ பிலீவ் நம்ம வீட்டுல ஒருத்தர் வந்து கெஸ்ட் வந்து தங்கிதுங்க, சாப்பாடு கொடுக்காம இருப்போமா? கண்டிப்பா கொடுப்போம் இல்லையா? அதே போல சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆனா அந்த மாதிரி தண்ணீர் பாய்ச்சிரா யாருக்கு? எலிசாவுடைய வாழ்க்கையில இந்த சுனம உமை அந்த பெண்மணியானது தண்ணீர் பாய்ச்சிரா. பாய்ச்ச உடனே அப்ப என்ன கேட்டீங்க, அடுத்து வந்து நம்ம 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ல இருந்து 6 வரைக்கும் படிக்கும் பொழுது, 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ல இருந்து 6 வரைக்கும். அப்ப அவர் சொல்றாரு, எலிசா தன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாக ஸ்திரியை நோக்கி, உன் வீட்டாரோடு எழுந்து புறப்பட்டு எங்கேயாவது போ, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்து இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப 7 வருஷம் பஞ்சத்தில் இருக்குன்னு சொன்ன உடனே இந்த சூனை பெண்மணி என்ன பண்றா, அந்த ஊரை விட்டு கிளம்பி வேற எங்க போய் வேற ஊர்ல போய் வாழ ஆரம்பிச்சுட்டான். 7 வருஷம் முடிவதற்கு அப்புறம் அந்த ஊருக்கு திரும்பி வரும் பொழுது வந்த உடனே அந்த கேகாசி மூலமாக அந்த ராஜா பார்த்து என்ன சொல்றாரு, அவன் வந்து சொல்ல, என்ன வேணும்னா, இல்ல நான் 7 வருஷம் பஞ்சத்தை தாண்டி வந்துட்டேன், இப்ப எனக்கு என்னுடைய விட்டு போன நிலமும் விட்டு போன வீடு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா என்ன பண்ணாரு, அவர் ஆபீஸ்ல கூப்பிட்டு, எப்பா இந்த பெண்மணி இந்த நாட்டை விட்டு போனதுல இருந்து இன்ன வரைக்கும் வந்த நிலத்துல இருந்து வந்த எல்லா வருமானத்தையும் சேர்த்து, அவ வீடு, அவன் நிலம், அவ வருமானம் எல்லாத்தையும் திருப்பி கொடு. அப்ப சொன்ன உடனே அவ என்ன பண்ணது, அவ எல்லாம் வந்து அவளுக்கு திரும்ப கிடைத்தது. எப்படி? இவன் வந்து எலிசாவின் வாழ்க்கையில நீரை பாய்ச்சான். என்ன எப்படி நீரை பாய்ச்சினா, ஒரு வீடை கட்டினான், டேபிள போட்டா, டேபிள் சேர், கட்டில போட்டா, லேம்ப் ஸ்டாண்ட் வச்சா. அதே போல வீடை கொடுத்தால அவளுக்கு வீடு வந்தது. அங்க வந்து சாப்பாடு இல்ல, ஒரு அடை கொடுத்ததுனால சாப்பாடு 3 வருஷம் சாப்பாடு இல்லாம போல, சாப்பாடு நிறைய இருந்தது. இங்க ஊழியக்காரருக்கு ஒரு வீடை கொடுத்ததுனால, மாடியில ரூமை கொடுத்ததுனால இவளுக்கு என்னாச்சு, திரும்பி 7 வருஷம் கழிச்சு திரும்பி வந்த உடனே வீடு, நிலம், நிலத்தினுடைய வருவாய் எல்லாம் திரும்பி வந்தது. மட்டுமல்ல, செத்த பிள்ளையையும் எலிசாவும் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அதுதான் நம்ம பார்க்கணும். யார் நீர் பாய்ச்சானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தத்துவத்தை நம்ம இதுல நாம் பார்க்கிறோம். பாருங்க, இப்ப வந்து as long as we live in this world, let us all to be a giver than a taker. அந்த உதாரண ஆண்டோட எனக்கு நல்ல அந்த தாராளமான குணத்தை வர்த்திக்க பண்ணுங்க, பார்க்கிறவங்களுக்கு நான் தாராளமா உதவி செய்யணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நாட் ஒன்லி மணி, ஒரு கன்சிடர் ஒரு அந்த குப்பை அள்ளுறாங்கல்ல, கார்பேஜ் ஒர்க்கர்ஸ், முனிசிபாலிட்டி ஒர்க்கர்ஸ், யாராவது குட் மார்னிங் சொல்லியிருக்க மாட்டோமோ, அவங்க வேலை செஞ்சுட்டு போயிட்டுங்க அப்படின்ட்டு ஒரு தண்ணி பாய்ச்சிங்க அவரு, குட் மார்னிங்மா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வீட்டை எல்லாம் சுவைக்க மாட்டீங்களா, கேட்க தப்பு இல்லையே, நம்ம என்ன காசு கொடுத்துறோமா, இல்லையே, நம்மளும் அவங்களாம் அப்படின்னு போறது இல்லை, அப்படி இல்லை. இன்னொன்னு அந்த உதாரணத்தை குணமுள்ள ஆத்மா செழிக்கும் போட்டிருக்கு. நீங்க காசு கொடுக்கல, ஒரு கம்ஃபர்டிங் வேர்டு, என்னமா எப்படி இருக்க, இணையா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வேலை உடம்புல சௌக்கியமா இருக்கு, ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க, கேட்க தப்பே கிடையாது. அப்ப அது கொடுக்கும் பொழுதுதான் அப்ப as long as we live in this world, let us all to be a giver. நான் கொடுக்குறேன், எப்படி இருக்கீங்க, குட் மார்னிங் சொல்ல அந்த இதை என் வாயில இருந்து நான் கொடுக்குறேன், கொடுக்கும். ஐ எம் நாட் எ டேக்கர். அவன் தான் எனக்கு குட் மார்னிங் முதல்ல சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். இல்லை, அப்படி கிடையாது. நம்ம எப்படி கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறது? நாளைக்கு என்னமா சொல்லலாம், அந்த ஒருத்தர் தான் அந்த தெருவுலயே நமக்கு குட் மார்னிங் சொல்ற விட எப்படின்னு கேட்டாரு. 15, 20, 30, 40 வீடு இருக்கு, ஒருத்தன் கூட கேட்டது இல்லை. நாளைக்கு நம்ம வீட்டுல இந்த மாதிரி சாட்சி சொல்லணும் சொல்லாதா? சாட்சி சொல்லுங்கிறதுக்காக சொல்ல நான் சொல்றேன், we make an impact. நம்ம வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ், நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்பெக்டேட்டர்ஸ் இல்ல, ஃபுட்பால் வேடி ஓடிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நன்மை செய்ய சுற்றி தெரிந்த தேவன் நம்மோடு இருக்காரு. யூ கேனாட் போஸ்ட்போன் டு டுமாரோ. சரி, நாளைக்கு குட் மார்னிங் சொல்லிக்கிறேன், நாளைக்கு இன்னைக்குதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துரு, நாளைக்கு இருப்பியாரு நமக்கு தெரியாதுங்க, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. So we are not sure whether we live, whether we will be here tomorrow or not. This is the day, this is the time. So do it. என்னென்ன முடியுமோ செய்யுங்க, ஆண்டவருக்கு செய்யுங்க, கூப்பிடுங்க. எத்தனை பேர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க. மேபி சம் லேடிஸ்க்கு மிஸ்கேரேஜா இருக்கலாம், எவ்வளவு வருத்தப்பட்டுமாங்க, சும்மா கரு உண்டாகி
அது ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல அபார்ட் ஆயிருந்தா என்ன இருக்கு, எப்படி எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஒரு பாட்டே போன மாதிரில இருக்குது. கூப்பிட்டு பேசலாமே, இல்லம்மா கவலைப்படாத, கவர்மெண்ட் அவர் ஸ்ட்ரென்த்தை கொடுப்பாரு, ஒரு குடும்பத்தை வர்ணிக்க பண்ணுவாரு, ஒரு பிள்ளை காண்பாய் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா செய்வாரு அப்படி நம்ம சொல்லி பேசலாமே. நம்ம அதுக்கு என்ன காசு ஒண்ணு தேவையில்லைங்களே. Why don't we give us, not take us? Why don't we have that udara gunamulla atma generous? Why don't we have a generous soul, not only supporting financially but telling about the comforting words? ஆண்டவரே வாயிலிருந்து மற்றவங்களை ஆற்றக்கூடிய அந்த கிருபை உள்ள வசனங்கள் வருவதாக என்று ஏன் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது? நான் உங்கள்கிட்ட விடுறேன், இந்த மாதிரி இப்போ 22 பேர் நம்ம இருக்கிறீங்க. நான் சொல்றேன், ஜஸ்ட் கிவிங் எ சேலஞ்ச் டு யூ. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை கொண்டு என்னோட டேலண்ட்ஸ் நான் ஒருத்தருக்கு அளவு செய்ய முடியுமா, போடியால செய்ய முடியுமா, அதை பேச முடியுமா, அந்த டேலண்ட்ஸை உபயோகப்படுத்தணும், எனக்கு வழிகாட்டுங்க சொல்லி கேளுங்க. டெஃபினெட்லி யூ வில் டு தட். வழிகாட்டுவார். நம்ம அவரை பின்பற்றுறோம், அவரை அவங்களுக்கு நன்மை செய்ய சுற்றி திருந்தாருன்னா நம்மளும் நன்மை செய்ய சுற்றி திரணும். அதுக்கு நீங்க அர்ப்பணிங்க உங்களை. ஓகே ஆண்டவரே, என்ன நான் ஒரு உதாரண குணமுள்ள ஆத்மா செடிக்குன்னு சொல்லியிருக்கீங்க, உதாரண குணம் உள்ளவன இருக்கணும். நீங்க தாராள குணம் உள்ளவன கேள்வி கேட்டீங்களே, ஆண்டவரே உண்மை போல நானும் தாராள குணம் உள்ளவன, பிதாவை தாராள மனதோட தன்னோட ஒரே குமாரன்னு பாராமல் அவரையே நமக்காக தந்தர்லினவர் என்று சொல்லப்படப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரே குமாரனே புரிஞ்சுக்காரு, எவ்வளவு தாராள மனசோட இருக்காரு. அதுவும் நம்ம இருக்கோமா? ஆண்டவர் எனக்கு டீல் பண்ணுங்க ஆண்டவர் சொல்லி கேள்வி. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், நீங்க தாராள குணம் உள்ளவரா என்பது குறித்து உங்களுடைய பிள்ளைகளை பேச நீ கிருபை செய்தே. அதற்காக நன்றியோடு நாங்கள் சோதரிக்கோம். சொல்லப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கேட்கவில்லை இதயத்தில் புகுந்து வாழ்க்கையோட மறுமலர்ச்சியை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அவங்களுக்கு தங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க அக்கம் பக்கத்தாருக்கு ஒரு கலைஞரை விளக்கமாக இருந்து ஒரு ஒளியை பாய்க்கிறவர்களாக, ஒரு தண்ணீர் பாய்ச்சலா இருக்க நீர் கிருபை செய்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கும் தேவை இருக்கு, எஸ் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்க மத்தவங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சும் பொழுது அவங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அதைத்தான் நம்ம சாரி பார்த்து விதங்கள் வாழ்க்கையில இருந்தும் அந்த வாழ்க்கையில இருந்து கத்துக்கிட்ட ஆண்டவரே. அப்படியே கிருபை செய்ய. அன்னைக்கு பேதுருப்பாங்க, அவன் தான் ஒரு தன்னுடைய போட்ட இயேசு கொடுத்தான் ஆண்டவரே. அப்படி கொடுக்கும் பொழுது அவன் உமக்கு நீர் பாய்ச்சனா, நீங்க என்ன பண்ணீங்க, 2 போட்டு நிறைய அமிழத்தக்கதாக ஆசை வச்சு திருப்பி நீர் பாய்ச்சிட்டீங்க அவனுக்கு. அதுக்காக நன்றி சொல்லி நாட்டோட ஒரு பிள்ளைய ஆசீர்வதிங்க. Use them, all of them in a mighty way, the days to come. In Jesus' name we pray. Amen. Amen. சகோதரர் திருநம்பாளுக்கு ஊழியத்துக்கு கொடுக்க விரும்புகிறவர்கள் அந்த இப்ப ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன், அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்க அதுக்கு நீங்க தாராளமா அனுப்பலாம். ஓகே, நீங்க இவருடைய வாழ்க்கையை ஃபாதர் கிரண்பால் வாழ்க்கையை நீர் பாய்ச்சும் பொழுது உங்களுக்கு நீர் பாய்ச்சப்படும். அதுதான் பிரின்சிபல். நியூ பாயிண்ட் செல்பி கிஃப்ட் எப்படி கொடுப்பாங்க, அமைக்கி குலுக்கி சரிந்து மறியல் கொள்ளும்படி மற்றவர்கள் போடுவாங்க. அதனால நீங்க தாராளமா கொடுங்க. இட்ஸ் ஒர்த் கிவிங் மினிஸ்ட்ரி, சரிங்களா? அது கொடுங்க. அதோட டீட்டெயில்ஸ் அவங்க காட்டப்பட்டிருக்கு, பேங்க் டீட்டெயில்ஸ், மற்றபடி QR கோடு இருக்கு, ஜிபே, மற்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே ஒவ்வொருவரும் சொல்றாரு. நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க கொடுங்க, தாராளமா கொடுங்க. தைரியம் கொடுக்கலாம். ஹல்லேலூயா.